வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே போதுண்டா இந்த உலக வாழ்க்கையே வேணாம்னு வெறுத்து போய் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற அனுபவங்களான இன்பங்களாக இருக்கட்டும் துன்பங்களாக இருக்கட்டும் எதுவும் நிலையானது இல்லைன்னு புரிய வரும். எதுவுமே நிலையானது இல்லைன்னா அப்போ நிலையானது எதுன்னு தேட தோணும். அப்படி தேடி போனாலும் கடவுள் வெளியே இல்லை தனக்குள்ளே தான் இருக்காருன்னு ஒரு கட்டத்தில் புரிய வரும். அப்படி தனக்குள்ளே தேடி ஞானம் பெற்றவங்க தான் ஞானிகள், சித்தர்கள், முனிவர்கள். எப்படி நான் எனக்குள்ளே தேடுறதுன்னு கேட்டால் நிறைய வழிகள் இருக்குது. உதாரணத்துக்கு தவம், வாசியோகம், ஆத்ம விசாரணை, கிரியா யோகம், இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. இன்னைக்கு ஆத்ம விசாரணை தான் பண்ண போகிறோம். ஆமாம், இது ஒரு காணொலியாக பார்க்காம இந்த காணொலிகளில் வர நிகழ்வுகளை உங்கள் ஆன்மாவோட ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் யாருன்னு புரிய வரும். நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய புனிதமான ஆன்மான்னு புரிய வரும். நிறைய கேள்விகளுக்கு இந்த காணொளிகளில் பதில் கிடைக்கும். இன்னைக்கு திரிபுரா ரகசிய நூலில் இருக்கிற சில அத்தியாயங்களை பார்க்க போகிறோம். திரிபுரா ரகசியம்னா என்னன்னா, விழிப்பு நிலை, கனவு காண்கிற நிலை, ஆழ்ந்து உறங்குற நிலை, இந்த 3 நிலைகளையும் தாண்டி ஒரு நிலை இருக்குது. அந்த நிலையை விளக்குறது தான் இந்த திரிபுரா ரகசியம். ரமண மகரிஷி இந்த புத்தகத்தை எல்லோரும் கண்டிப்பாக படிக்கணும்னு பரிந்துரைச்ச நூல். சிந்தமிழின் பாதை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களோட கருத்துக்களை அள்ளி வீசுங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. இந்த நூல் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, எல்லாம் அறிந்த ஞானியான ஸ்ரீ தத்தாத்ரேயர் குருவாகவும் ஒரு சாமானிய மனுஷன் என்னெல்லாம் தப்பு செய்வானோ அந்த எல்லா தப்புகளையும் செஞ்சு திருந்தி ஒரு சீடனா பரசுராமன் இருக்காரு. பரசுராமன் கேள்வி கேட்க தத்தாத்ரேயர் பதில் சொல்றாரு. இதுக்கும் ஆத்ம விசாரணைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா, தத்தாத்ரேயர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதில்களும் நேரடியா சீடனோட கேள்விக்கு பதில் சொல்லாம, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, எங்கே நான் தப்பு பண்ணுறேன், அந்த தவறுகளை மறுபடியும் நான் செய்யாமல் இருக்க நான் என்ன செய்யணுங்கிறத அனுபவபூர்வமான ஒரு பதிலாக இருக்கும் தத்தாத்ரேயரோட பதில்கள். தத்தாத்ரேயர் சொல்லக்கூடிய பதில்கள் எப்படி இருக்குன்னா, 2 நபர்கள் வச்சு ஒரு கதை வடிவுள்ள பதில்களாக சொல்லுவார். யார் அந்த 2 நபர்கள்? ஒரு சின்ன ஒரு முன்னுரை மாதிரி கொடுத்துறேன்னு. வியாகரபாத முனிவரோட வளர்ப்பு மகளான ஹேமலேகைங்கிற ஒரு பெண்ணும் ஹேமசூடன்கிற ஒரு இளவரசனும், இவங்க 2 பேரை வச்சு தான் அந்த கதையை அமைஞ்சிருக்கும். ஹேமசூடன் காட்டுக்கு விலங்குகளை வேட்டையாட போகிறப்போ ஹேமலேகையை ஒரு ஆசிரமத்தில் பார்த்து காதல் பண்ணி கல்யாணமும் பண்ணி ஞானமும் அடைகிறாரு. முனிவரோட பொண்ணு, அதனால் அவங்களும் ஒரு ஞானி தான். இப்போ சீடனான பரசுராமன் கேட்குறாரு, குருவே, ஹேமசூடன் எப்படி ஞானம் பெற்றாரு? அவர் தான் இளவரசராச்சே, உலக வாழ்க்கையோட மூழ்கி இருப்பார், காமத்தில் மூழ்கி இருப்பார், ஆசையில் மூழ்கி இருப்பார், கோபங்கள் இருக்கும், இதெல்லாம் எப்படி கடந்து வந்தார்? கொஞ்சம் அவர் எப்படி ஞானம் பெற்றாருன்னு அவரோட வாழ்க்கையை விளக்கமாக சொல்லுங்களேன்னு தத்தாத்திரேயர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு தத்தாத்திரேயர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஹேமலேகை கிட்ட இருந்து ஹேமசூடன் ஞானம் பெற்றது உண்மைதான், ஆனால் அது உடனே நடக்கலை. ஹேமசூடன் ஆரம்பத்தில் ஹேமலேகையோட வார்த்தைகளை எல்லாம் கேட்டு வைராகியமாக உலக வாழ்க்கையில் மூழ்காமல் இருந்தான். ஆனால் ஹேமசூடனால் ரொம்ப நாள் இருக்க முடியலை. ஆசைகளை கட்டுப்படுத்தி ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டாரு. இதை ஹேமலேகை கிட்ட சொல்ல வெக்கப்பட்டுட்டு அப்படியே நாட்களை கழிக்கிறாரு. இதை ஹேமலேகை கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே ஹேமசூடன்ட்ட ஹேமலேகை கேட்குறாங்க, ராஜகுமாரரே, ஏன் இப்படி ரொம்ப சோகமாக இருக்கீங்க? ஆனால் உங்களை பார்த்தா உடலில் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலையே, மனசில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹேமசூடன் சொல்கிறாரு, நீ இதுக்கு முன்னாடி உபதேசம் பண்ண வார்த்தைகளை எல்லாம் கேட்ட பிறகு என் வாழ்க்கையில் எதெல்லாம் சுகம்னு நினச்சிட்டு இருந்தேனோ அதெல்லாம் எனக்கு இப்போ சுகமாக தெரியலை. இதனால இனிமே எனக்கு சுகம் உண்டாக்க முடியுமான்னு தெரியல. இது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு அரசன் குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த குற்றவாளிக்கு என்னதான் அவனோட கடைசி ஆசைகளை கேட்டு அனுபவிக்க கொடுத்தாலும் அது அவனுக்கு சுகத்தை தராது. அது போலதான் எனக்கும் எதுவுமே சுகத்தை தரமாட்டேங்குது. என்னால் இந்த உலக விஷயங்களை விட்டும் வர முடியல. நான் அரசு வாழ்க்கையை வாழுறதுனால நிலையான சுகத்தை தரக்கூடிய நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல. இந்த 2க்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். இதில் இருந்து விடுபட எனக்கு வழி இருந்தா சொல்லு, என்னால் இதில் இருந்து மீள முடியுமான்னு ஹேமசூடன் ஹேமலேகை கிட்ட கேட்குறாங்க. ஹேமலேகைக்கு ஒரு சந்தோஷம், தன் கணவர் மேன்மை அடைஞ்சிட்டு வராருன்னும் அவருடைய ஆத்ம விசாரணைங்கிற விதை முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு புரிஞ்சு உடனே ஹேமலேகை ஹேமசூடன் கிட்ட சொல்கிறாங்க, அன்பரே, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், அதை கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். நான் காணொலியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நாம் யாருங்கிறத ஒரு கதை மூலமாக ஹேமலேகை அழகாக சொல்கிறாங்க பாருங்க. இந்த கதை புரியணும்னா ஒரு 4 விஷயம் முதல்ல தெரியணும். என்ன அந்த 4 விஷயம்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 தான் மனிதனோட வாழ்க்கையோட அடிப்படை. மனம்னா என்ன? ஐம்புலன்கள்னால அனுபவிக்கப்பட்ட விவரங்களை அல்லது நினைவுகளை மனசுக்கு அனுப்பும். உதாரணத்துக்கு லட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த சுவை உணர்வை மனசுக்கு அனுப்பும். இந்த மனசு என்ன பண்ணும்? புத்திக்கு அனுப்பும்.
புத்தி ஆராய்ஞ்சு பார்க்கும். புத்தி என்ன பண்ணும்? புத்தி சித்தத்துக்கிட்ட கேட்கும். ஏன் சித்தத்துக்கிட்ட கேட்குது? ஏன்னா சித்தம் ஏற்கனவே அனுபவிச்ச எண்ணங்கள் இல்லைன்னா நினைவுகளை சேகரித்து வச்சிருக்கும். அதனால சித்தத்துக்கிட்ட கேட்குது புத்தி. இப்போ மனசு அனுப்பின அனுபவ நினைவுகளையும் சித்தம் ஏற்கனவே சேகரித்து வச்ச அனுபவ நினைவுகளையும் சேர்த்து புத்தி ஆராய்ஞ்சு பார்க்கும். இந்த புத்தி நல்ல செய்திகளையும் தரும், மோசமான செய்திகளையும் தரும். கடைசியாக அகங்காரம் தான் தனக்கு என்ன தேவையோ சுயநலமாக அதை மட்டும் புத்திக்கிட்ட இருந்து எடுத்து ஒரு செயலாக செயல்படுத்தும். இப்படி தான் மனசு இயங்குது. இப்போது கதைக்குள்ளே வரலாம். பிரபஞ்சங்கிற ஊரில் ஆத்மானு ஒரு பெயர் கொண்ட எல்லா கலைகள்லேயும் சக்தி வாய்ந்த ஒரு அன்பான அம்மா இருந்து வந்தா. அவளுக்கு ஒரு அழகான ஜீவன்னு பெயர் கொண்ட மகன் இருந்தான். அந்த அம்மா என்னோட மகன் என்ன மாதிரி தான் இருப்பான்னு அவங்க அம்மா மாதிரியே அனைத்து கலைகள்லையும் சக்தி வாய்ந்தவனாகவும் அன்பாகவும் வளர்க்க நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த அம்மா நினைக்கிறாங்க, என்னோட மகன் என்ன மாதிரியே ஆற்றல் உள்ளவனாக தானே இருக்கான், ஏன் இவனுக்கு புரிய மாட்டேங்குதேன்னு புத்தின்னு ஒரு நல்ல நண்பனை அறிமுகப்படுத்துகிறாங்க. தன் மகனுக்கு ஏனோ அப்பவாச்சு தன்னோட அம்மா மாதிரி தான் இருக்கேன்னு தன் மகன் உணரணும்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க. ஆனால் ஜீவன் என்ன பண்ணுறான்? அந்த புத்தி கூட அளவுக்கு அதிகமாக நட்பு பாராட்டி தன்னோட தாயை மறந்துடுறான். எல்லா விஷயங்கள்லையும் தன்னோட நண்பன் கிட்ட சொல்கிறான், கலந்து ஆலோசிக்கிறான். புத்தி சொல்கிறது மட்டும்தான் கேட்குறான், அம்மா சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். அம்மா கிட்ட எந்த விஷயங்களையும் கலந்து ஆலோசிக்கிறவே மாட்டேங்கிறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. புத்தி ஜீவனை கூட்டிகிட்டு புத்தியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஜீவன் கிட்ட புத்தியோட தங்கச்சியான ஆசை கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஜீவன் ஆசையை பார்த்ததுமே காதலிக்க ஆரம்பிச்சிடறான். அப்புறம் புத்தியோட சம்மதத்தோடவே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஜீவன் தன்னோட மனைவியான ஆசைக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு அவளோட தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யணும்னு மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போனாதான் எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய முடியும்னு நினச்சி ஜீவன் தன் மனைவியான ஆசையை கூட்டிட்டு எண்ணங்கள்னு சொல்லக்கூடிய மக்கள் கூட்டத்தில் வாழ ஆரம்பிக்கிறான். அப்புறம் தன் மக்கள் கொடுத்த எல்லா வேலைகளையும் விருப்பத்தோடு செஞ்சு ரொம்ப கடினமாக உழைச்சி அந்த மக்கள் மூலமாகவே மனம்ங்கிற பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தை சித்தம்ங்கிற வங்கியில் முதலீடு பண்ணி பாதுகாத்துட்டு வந்தான் ஜீவன். இப்படி அதிகமாக சித்தம்ங்கிற வங்கியில் சேமித்து வச்ச மனம்ங்கிற பணத்தை வச்சு அகங்காரங்கிற வியாபார பணத்தை இன்னும் அதிகமாக்கணும், விரிவுபடுத்தணும்னு அடுத்த கட்ட வேலைகளை பார்க்குறான். இந்த அகங்காரங்கிற வியாபாரம் நல்லா போகுது. அதனால் மறுபடியும் சித்தங்கிற வங்கியில் மனம்ங்கிற பணத்தை மறுபடியும் போட்டு முதலீடு பண்ணலான்னு நினைக்கிறான். அதனால் எண்ணங்கள்னு சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட அதிகமாக விரும்பி பழகிறான். மக்கள் கொடுத்த வேலைகளை விரும்பி செஞ்சான். ஆனால் எண்ணங்கள்னு சொல்லக்கூடிய மக்களோட பழக்கத்தினால தன்னோட ஆத்மான்னு சொல்லக்கூடிய தாயை மறந்து ஆசைங்கிற தன் மனைவிக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து வந்தான். இதனால் எண்ணங்கள்னு சொல்கிற மக்கள் மத்தியில் புதுசாக பொறாமை, களவு, பொய், கோபம்னு சொல்லக்கூடிய புதிய நபர்கள் கூடவும் இந்த ஜீவன் பழக ஆரம்பிச்சிடறான். இவங்க கூட சேர்ந்து அகங்காரம்னு சொல்லக்கூடிய வியாபாரமும் நல்லா வளருது. அதனால் தன்னோட மனைவியான ஆசையையும் நல்லா பார்த்துக்கிறான். இப்படி தன் மனைவிக்கு தேவை இன்னும் இருக்குன்னு புரிஞ்சு ஜீவன் சம்பாதிச்சு மனம்ங்கிற வங்கியில் பணத்தை வச்சு தன்னோட பழைய நண்பர்களான மெய், வாய், மூக்கு, கண், காதுக்கு பணத்தை செலவு பண்ணுறான். அவங்க மூலமாக விலை உயர்ந்த ஆடம்பர பொருள்களான உணர்வு, சுவை, ஒளி, ஓசை, நாற்றம் இது போன்ற அனுபவங்களை எல்லாம் அடைஞ்சு மனமகிழ்ச்சியோடு இருக்கான் ஜீவன். இதை பார்த்த பழைய நண்பர்களான பொய், பொறாமை, கோபம், களவு இவங்களுக்கு ஜீவனோட பண வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது பண வளர்ச்சின்னு சொல்கிறது மன வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் துக்கம்ங்கிற ஒரு வேசியை அனுப்பி வைக்கிறாங்க. இதனால் ஜீவன் மனம்ங்கிற பணத்தை வேசிக்கிட்டேயே எல்லாத்தையும் கொடுத்துட்றான். கடைசியில் ஆசைங்கிற மனைவியையும் விட முடியல, துக்கம்ங்கிற வேசியும் தொடவும் முடியாமல் மன அலைச்சலுக்கு ஆளானா. இந்த மன அலைச்சல்னால தன்னோட நண்பனான புத்தியையும் மறந்தான், தன் தாயான ஆத்மாவையும் மறந்துட்டான். இதனால புதுசா அறிமுகமான துக்கம்ங்கிற வேசி ஜீவனை வேசியோட பிடியில வச்சுக்கிட்டா. அதாவது அந்த வேசி ஜீவனை ஒரு பொம்மை போல ஆட்டி வச்சா. கடைசியா அதிக மன உளைச்சலுக்கு ஆளான ஜீவன் தன் நண்பனான புத்தியையும் இழந்து தன் தாயான ஆத்மாவையும் இழந்து கடைசியா மரணம் அடைஞ்சா ஜீவன். இந்த காணொளி உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நம்புறேன். இந்த செய்தியை தெரியப்படுத்திய இறைத்தன்மைக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி.